அது ஸ்டோன் கிடையாது, அது ஒரு கெட்டியான ஒரு படிமம் அல்லது கெட்டியான கொழுப்பு. கல்லீரலிருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள், எக்ஸஸாக இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பித்தப்பைக்கு வந்து போகும். இந்த பித்தப்பையில் இருந்து உடம்புக்கு எப்போலாம் சத்து தேவையோ அதை வந்து கல்லீரல் வாங்கி அங்கேருந்து எடுத்து மித்த உறுப்புகளுக்கு வந்து அனுப்பும். சாப்பிட்ற உணர்வு வராது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், வயிறு மந்தமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வரும். அதோடு வந்து அவங்க தூக்க கெடுதல் உண்டாச்சு அப்படின்னாக்கும் அவங்களுக்கு புளித்த ஏப்பமும் வந்துட்டு வரும். போகர் நேச்சர் போய் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பித்தப்பை கல், கால் பிளாடர் ஸ்டோன் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கால் பிளாடர் ஸ்டோன் அப்படின்றது வந்து ஏன் வருது அப்படின்னாக்கும், அது ஸ்டோன் கிடையாது, அது ஒரு கெட்டியான ஒரு படிமம் அல்லது கெட்டியான கொழுப்பு. இப்போ வந்து வழக்கமாக வந்து கல்லீரலிருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள், எக்ஸஸாக இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பித்தப்பைக்கு வந்து போகும். இந்த பித்தப்பையில் இருந்து உடம்புக்கு எப்போலாம் சத்து தேவையோ அதை வந்து கல்லீரல் வாங்கி அங்கேருந்து எடுத்து மித்த உறுப்புகளுக்கு வந்து அனுப்பும். இப்போ இது வந்து நல்ல கொழுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதை வந்து வாங்கி அதை வந்துட்டு மித்த உறுப்புகளுக்கு வந்து அனுப்ப முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சமையல் எண்ணெயால் வரக்கூடிய பிரச்சனை தான். தரமான பாரம்பரிய எண்ணெய்களை பயன்படுத்தாமல் கண்டதெல்லாம் வந்து எண்ணெயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அதுதான் வந்து இந்த பித்தப்பை கொழுப்பு, பித்தப்பை அதான் கால் பிளாடர் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. அது ஸ்டோன் நிச்சயமாக கிடையாது, அது கொழுப்பு. கெட்டியாக வந்து ஒரு பால் மாதிரி போய் தேங்கி நிற்கிது, பித்த நீரை வந்து வெளியே வரவிடாமல் பண்ணுது. அப்படி வெளியே வரவிடாமல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற உணர்வு வராது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும், வயிறு உப்பிசமாக இருக்கும், வயிறு மந்தமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வரும். அதோடு வந்து அவங்க தூக்க கெடுதல் உண்டாச்சு அப்படின்னாக்கும் அவங்களுக்கு புளித்த ஏப்பமும் வந்துட்டு வரும். அவங்களுக்கு வந்துட்டு சரியான தூக்கம் இருக்காது, பின்முதுகில் வந்து வலி எடுக்கும், தோள்பட்டையில் வலி எடுக்கும். இந்த மாதிரி வந்து பழைய பிரச்சனைகளை வந்துட்டு இந்த பித்தப்பை கொடுத்துட்ருக்கு. இதுக்கு மாற்று முறை மருத்துவத்தில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அப்படி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த உறுப்பை எடுத்துட்டாக்கும் அந்த பித்த நீர் சுரந்தாதான் செரிமானமே உண்டாகும். இப்போ அதை போய் வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்படி கட் பண்ணி எடுத்துடும்போது அதன் பிறகு அவங்க ஒரு எளிய உணவை சாப்பிட்டா கூட அது செரிமானமாகாமல் பெரிய தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். அது பல பேர் வந்து அந்த பித்தப்பை எடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அந்த உறுப்பே இல்லாட்டியும் அந்த இடங்களை தூண்டி விடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எனர்ஜி அந்த உடம்புக்கு போய் அவங்களுக்கு வந்து அந்த செரிமானத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ எந்த ஒரு உறுப்புமே வந்து உடல்லேருந்து எடுக்கப்பட்டாக்கும் அது வந்து இழப்பு தான். அந்த இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பாரம்பரிய மருத்துவ முறையிலான விஷயங்களை செய்யணும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும் அந்த கடையில் அதாவது தரமற்ற எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடிய கடைகள் இருக்கும், நல்ல சுத்தமான எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடிய கடைகளும் இருக்குது. அப்போ வந்து இந்த தின்பண்டங்கள், பிரியாணி உள்ளிட்ட வெளியில் நீங்கள் எதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களோ அதையெல்லாம் வந்து தரமான மரச்சக்க எண்ணெயில் ஆட்டப்பட்டதா அப்படின்னு பார்த்து அப்படி வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். இப்போ வீட்டிலே வந்து சமையலுக்கு தேவையான எண்ணெயை வந்து நாம் மரச்சக்கில் ஆட்டிட்டு வந்து பயன்படுத்தணும். அவ்வாறு வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அது வந்து ஒரு கல்லை தான் உருவாக்கும். அது கல் கிடையாது, கொழுப்பு. அப்படி உருவாயிடுச்சு அப்படின்னாக்கும் அதை வெளியேற்றுறது அப்படிங்கிறது வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 2 மாதம் அளவுக்கு வந்து தேவைப்படும். அதில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வந்துட்டு அவங்க உள்மருந்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதுக்கும் நாம் வந்து இந்த நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்து அதற்கான மருத்துவத்தை வந்து வெளிப்புறத்தில் வந்து தர்றோம். அது மூலிமா அந்த கொழுப்பை அடைச்சிருக்க கொழுப்பை வந்துட்டு வெளியேற்றுறதுக்கான வெளிப்புற சிகிச்சையை தர்றோம். அதே போல் உள்மருந்து தர்றோம். அதில் ஆளுக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு இருக்க உடம்புல இருக்கக்கூடிய தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வாரத்திலிருந்து அதிகபட்சமாக வந்துட்டு
3 மாதத்துக்குள்ள 100% வந்து அதுக்கான தீர்வு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை மீண்டும் தரமானதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த பித்தப்பை கொழுப்பு, அது கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உருவாகாது. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய போகர் நேச்சர் கியூர் சேனலை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும். நன்றி.